மக்கள் மனதில் பல கேள்விகள். அதில் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல இதோ வருகிறார் மாவலி மன்னன். சேருமா சேராதா, நடக்குமா நடக்காதா, அப்படியே சேர்ந்தாலும் மக்களுக்கு என்ன பலன்? என்ன அமைச்சரே, என்ன ஊழல்? வெயிலின் காரணமா? அது இல்லை மன்னா, தமிழ்நாட்டு அரசியல் புலம்பும்படியாகத்தான் இருக்கிறது. இவர்களே ஆடுகிறார்களா? டெல்லி ஆட்டி வைக்கிறதா? ஒன்றும் புரியவில்லையே. பார்த்தீர்களா, நீங்களும் புலம்ப தொடங்கிவிட்டீர்கள். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் கும்பிடு போட்டு குடிந்தவர்கள் இப்போது ஒரு நாளைக்கு 10 பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தி கொந்தளிக்கிறார்களே. தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் கூட அதிமுகவின் பலரும் பங்கேற்பது ஆச்சரியம்தான். எப்படியோ பேசத் தொடங்கியவர்கள் உண்மையை பேசினால் நல்லது. கட்சியையும் பதவியையும் பற்றி கவலைப்படும் அரசியல்வாதிகள் மக்களை பற்றி கவலைப்படுவதே இல்லையே. எதில் லாபம் வருகிறதோ அதுதானே அவர்களுக்கு முக்கியம். ஓபிஎஸ் கொண்டாட்டத்தில் இருக்க, தினகரன் திண்டாட்டத்தில் இருக்க, பாஜக வேடிக்கை பார்க்க மக்கள் பரிதவிக்கிறார்கள். பாஜகவின் மத்திய அமைச்சர்கள் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியதுண்டா? வருமான வரித்துறை என்பது எதிர்க்கட்சிகளையும் மாநில கட்சிகளையும் குறிவைப்பதற்காக மத்திய அரசு தன் கையில் வைத்திருக்கும் AK-47. மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைமைக்கு எதிராக செயல்பட்டால் சோதனை நடத்தப்படலாம். இல்லையென்றால் அவர்கள் முன்னாள் அமைச்சர்களான பிறகு அதிகாரிகள் நுழையலாம். நடிகவேல் மருமகன் சரத்குமார் ஏன் அரசியலில் இப்படி ஒரு பகீரத பிரயத்தனத்தை மேற்கொண்டு வருமான வரித்துறை சோதனைக்குள் சிக்க வேண்டும்? வருமான வரித்துறை சோதனையை அவர் பார்த்துக்கொள்வார். கிடைத்த கேப்பில் நடிகவேல் மருமகன் என்ற அரைமொழியை கொடுத்தீர்களே, அந்த சோதனையை எப்படி தாங்குவது? பல சோதனைகள் நடந்த போதும் தான் எடுத்த முடிவில் பின்வாங்காமல் RK நகரில் தினகரனுக்காக பிரச்சாரம் செய்தாரே, அவரை பாராட்டியே ஆக வேண்டும் அண்ணா. அதிமுக கூட்டணியில் இருக்கும்போதே பாஜகவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். பிறகு ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் இணைந்து தேர்தலில் தோல்வியும் அடைந்தார். ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலாவை நேரில் சந்தித்தார். சசிகலா சிறை சென்றதும் அவரை விமர்சித்தார். பின் தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். ஒரே குழப்பம். அவர் அரசியல் வியூகம் நமக்கு புரியவே இல்லை. ஜெயலலிதாவின் மரணத்தை வைத்து நடக்கும் அரசியல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சசிகலாவுக்கு சிறை தண்டனை, ஜெயலலிதாவுக்கு மட்டும் மரண தண்டனையா? தண்டனைக்கு முன்பாகவே மரணம் ஏற்பட்ட போதும் அது மரண தண்டனை என்கிற அளவில் மக்களின் மனதில் அழுத்தமான சந்தேகமாக பதித்து விட்டது. அதை போக்க வேண்டியவர் அனைத்து விவரங்களையும் அறிந்தவரான சிறை தண்டனைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கும் சசிகலாதான். அம்மா உணவகங்கள் சின்னம்மா உணவகங்களாக மாற்றப்படும் என்ற கனவில் இருந்த சசிகலாவுக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறது. நள்ளிரவு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்கிற வரை சிறையில் இருக்கும் சசிகலா தூங்கப் போவதில்லை. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என சமூக வலைதளங்கள் அனைத்திலும் அதிமுக சலசலப்பை தான் கிண்டல் அடித்து வருகிறார்கள். செல்போன் இருப்பது அரசியல்வாதிகளுக்கு இம்சையாகவே உள்ளது. மீம்ஸ் போட்டு தாக்குகிறார்களே நம் இளைஞர்கள். அதற்கு 9 பேர் கொண்ட குழு வேலை செய்கிறது மன்னா. அப்படியா? பேனர் அடிக்க செயல்பட்ட குழுக்கள் இப்போது ஸ்டேட்டஸ் போடும் வேலையில் இறங்கிவிட்டதா? வாழ்க்கையை முடக்கும் நோய்களில் மன அழுத்தம் முதலிடம் பிடிக்கும் என உலக சுகாதார ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவு குறித்து உங்கள் கருத்து என்ன? மனிதர்கள் வாழ்க்கையை எளிதாக்குவதற்காகத்தான் இயந்திரங்களும் தொழில்நுட்பங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் தொழில்நுட்பங்களில் சிக்கிக்கொண்ட மனிதர்களின் வாழ்க்கையே இயந்திரமாகிவிட்டது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்களே வாழ்க்கையாகிவிட்டால் மன அழுத்தம் என்ற நோய் முதலிடம் பிடிப்பதோடு மற்ற நோய்களுக்கும் அதுவே மூல காரணமாகிவிடும். எல்லாமே ஒருவித போதையாகி விடுகிறது மன்னா. நீங்கள் எப்போதாவது போதையாகியது உண்டா? போதையாவது தவறில்லை மன்னா, போதையாகி பாதை மாறுவதுதான் தவறு. புரிகிறது. தத்துவமாய் பேசும்போதே எனக்கு புரிகிறது. டாஸ்மாக் கடையை தேடி அலையும் தமிழன் நல்ல அரசியல் தலைவரை தேடி அலைவதில்லையே. நல்லவர்கள் என்று தமிழன் நம்பிய தலைமைகள் தானே டாஸ்மார்க்கை உருவாக்கி தேட வைத்திருக்கிறார்கள்.